அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவை நேரடியாக நாங்கள் தாக்கி அழிப்போம் அப்படின்னு பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் சொல்லியிருப்பது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்குது. அதற்கு எதிர்வினையாற்றும் விதமாக இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை பேச்சாளரும் பயங்கரமான காட்டமான ஒரு பதில் ஒன்றை கொடுத்திருக்கிறாரு. இந்த விவகாரம் தான் இப்பொழுது இந்த பிராந்தியத்திலேயே பயங்கரமான ஹாட் நியூஸாக இருக்குது நண்பர்களே. பயங்கர பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்குது. ஷெபாஸ் ஷெரீப் எதற்காக திடீர்னு இந்தியாவுக்கு இப்படி ஒரு எச்சரிக்கையை விடுத்தாரு, அதற்கு இந்தியா என்ன பதிலடி கொடுத்துருக்குது, இதைத்தான் இன்றைய வீடியோவில் பார்க்க போகிறோம் நண்பர்களே. நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிட்டு வாங்க நண்பர்களே வீடியோவுக்கு போகலாம். நேற்றைய தினம் பாகிஸ்தானில் ஒரு மீட்டிங்கில் பேசின அந்த நாட்டுடைய பிரதமரான ஷெபாஸ் ஷெரீப் இந்தியாவுக்கு நேரடியாகவே ஒரு எச்சரிக்கை ஒன்று விடுத்தார். அவர் என்ன சொன்னார் அப்படின்னாக்க, இந்தியாவை நாங்கள் நேரடியாக தாக்கி அழிப்பதற்கு இனிமேலும் நாங்கள் தயங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னது அங்கிருந்த மக்களிடையே கூட ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. இதுவரைக்கும் பாகிஸ்தானில் இருக்கிற அதிகாரிகள் சிலர் இப்படி சொல்ல ஆரம்பித்தாங்க. அதற்கு பிறகு இராணுவத்தை சேர்ந்த சிலர் இப்படி சொல்ல ஆரம்பித்தாங்க. ஏன் அவங்க நாட்டு இராணுவ தளபதி முனீர் கூட இதை சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அதற்கெல்லாம் இந்தியா தக்க பதிலடியாக சொல்லிவிட்டு அப்புறம் விட்டுருச்சுங்கிறத பார்த்தோம். அவங்களும் அதுக்கு மேலே அதை ரிப்பீட் பண்ணலை அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த முறை அந்த நாட்டுடைய பிரதமரே ஷெபாஸ் ஷெரீஃபே இந்த மாதிரி நேரடியாக இந்தியாவுக்கு இராணுவ ரீதியிலான எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது. இவர் திடீர்னு ஏன் இப்படி பேசினாரு அப்படின்னு பல ஹேஷியங்கள் உலாவினாலும் மேலோட்டமாக பார்க்கும்போது சிந்து நதிநீரை இந்தியா நிறுத்தினதை மேற்கோள் காட்டி தான் ஷெபாஸ் ஷெரீப் பேசியிருக்கிறாரு. பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை இந்தியா நிறுத்தி வைத்தது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதற்கு பிறகு நாங்கள் சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தின் கட்டுப்பாட்டில் வரமாட்டோம், நாங்கள் இந்த ஒப்பந்தத்தின் படி நாங்கள் தண்ணியை பாகிஸ்தானுக்கு விடுறதோ அல்லது டேம் கட்டாமல் இருக்கிறதோ நாங்கள் எதையுமே பின்பற்ற மாட்டோம். மாறாக இந்த காஷ்மீர்லேருந்து பாகிஸ்தானுக்கு போகிற 6 ஆறுகள் முழுக்க எங்களுக்கு சொந்தமானவை அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூடை எடுத்துக்கிட்டு இந்தியா அந்த 6 நதிகள்லையும், அதில் இந்த அக்ரிமெண்ட் படி 3 நதிகளில் இருக்கிற தண்ணீர் இந்தியாவுக்கும் மீதி 3 நதிகளில் வருகிற தண்ணீர் பாகிஸ்தானுக்கும் அப்படின்னு பேசி முடிச்சிருக்கிறாங்க. அந்த ஒப்பந்தத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா அது நியாயமில்லாத ஒரு ஒப்பந்தம் தான். இதை நம்ம பலவாறாக பேசிட்டோம். சிந்து நதியில் ஓடுகிற 80% தண்ணி பாகிஸ்தானுக்கும் 20% தண்ணீர் இந்தியாவுக்கும் அப்படிங்கிறது தான் அந்த ஒப்பந்தம் சொல்கிற விஷயமே. 3 ஆறுனாலும் ஆறு எவ்வளோ பெருசு, அந்த ஆற்றுல எவ்வளோ தண்ணி போகுதுங்கிறத பற்றிலாம் கவலை இல்லை. இப்படி ஒரு அநியாயமான அக்ரிமெண்ட்டை எப்படிங்க சார் இந்தியா ஏற்றுக்குச்சு, எப்படி இதில் போய் இந்தியா கையெழுத்திட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எல்லாமே நம்முடைய நாட்டின் முதல் பிரதமரான திரு ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கே வெளிச்சம் அப்படின்னு தான் சொல்லணும். எப்படியாவது உலக அரங்கில் தான் நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக திரு ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்தியாவுக்கு சொந்தமானவற்றை விட்டு கொடுத்த விஷயங்களில் இதுவும் மிக முக்கியமானது. அதற்கு பிறகு பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் 3 முழுநீள போர் வந்தது. அதுக்கு பிறகு கார்கில் போர் வந்தது. ஆனாலும் கூட இந்தியா இந்த ஒப்பந்தத்தை கலைக்கவே இல்லை அப்படிங்கிற பார்க்குறோம். கையெழுத்து போட்டிருக்கிறோம், நாங்கள் நியாயமாக நடந்து கொள்ளுகிறோம் அப்படின்னு தான் இந்தியா தொடர்ந்து நடந்து வந்தது. ஆனால் நன்றி கேட்ட பாகிஸ்தானோ ஒவ்வொரு முறையும் இந்தியாவுக்கு எப்படியாவது ஒரு அழிவை ஏற்படுத்தணும் அப்படின்னே தான் செயல்பட்டு வந்ததை நம்ம பார்த்தோம். பஹல்காம் தீவிரவாத தாக்குதலும் அதனுடைய ஒரு நீட்சி தான். ஆனால் இந்த முறை இப்பொழுது பிரதமராக இருக்கிற திரு நரேந்திர மோடி அவர்கள் இனிமேலும் நாங்கள் பொறுத்து கொள்ள மாட்டோம், எங்களுக்கு ஒரு அடி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் 4 அடியாக திருப்பி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி களம் இறங்கினாரு. அதற்கு பிறகு தான் ஆப்ரேஷன் சிந்தூரை மேற்கொண்டோம். விட்டு சாத்துன்னு சாத்தினோம் பாகிஸ்தானை.
ஆனால் ஆப்ரேஷன் சிந்தூர் தொடங்கிறதுக்கு முன்னாடியே இந்தியா வந்து என்ன சொல்லிச்சு, இப்படி ஒரு தீவிரவாத தாக்குதலை பாகிஸ்தான் எங்கள் மேலே நடத்தினதுக்கு நாங்கள் கடுமையான நடவடிக்கை எடுப்போம். அதில் முதல் வேலையாக நாங்கள் சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்தியா அறிவித்தது. இதை பற்றிலாம் பாகிஸ்தான் பெருசாக கவலைப்படலை. ஏன்னா இதுவரைக்கும் இந்தியா அப்படி செய்யலை, என்ன செஞ்சிட முடியும் அப்படிங்கிற தெனாவட்டில் இருந்த பாகிஸ்தானுக்கு அடி மேல் அடி கொடுக்க ஆரம்பிச்சது இந்தியா. அந்த ஒப்பந்தத்தை நாங்கள் நிறுத்தி வைக்கிறோன்னு அறிவித்ததோடு இல்லாமல் உடனடியாக இந்தியாவுடைய ஜம்மு காஷ்மீர்லேருந்து பாகிஸ்தானுக்கு போகிற 6 நதிகள் மேலேயும் உடனடியாக டேம் கட்டுற வேலைகளை ஆரம்பிங்கன்னு தடாலடியாக உத்தரவிட்டாங்க இந்திய அரசாங்கம். அதற்கு பிறகு இப்பொழுது அங்கே கிட்டத்தட்ட 11 டேம், சிறிதும் பெரிதுமாக 11 டேம் மற்றும் வாட்டர் ப்ராஜெக்ட்ஸ், அது ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட்ஸையும் உள்ளடக்கி இந்த வேலைகள் ஜரூராக நடந்து வருது. சில ப்ராஜெக்டுகள்லாம் விடிய விடிய நடக்குது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அதில் மிக முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட் தான் வந்து செனாப் நதியிலிருந்து ஒரு பெரிய டனலை போட்டு அந்த டனல் வழியாக இந்தியா செனாப் நதியுடைய தண்ணீரை இந்த பக்கம் இருக்கிற நம்முடைய பியாஸ் நதிக்கு அதை திசை திருப்புறதுல குறியாக இருக்கிறோம். இந்த வேலைகள்லாம் தீவிரமாக நடந்து வருது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாகிஸ்தானில் என்ன நடக்க ஆரம்பிச்சது அப்படின்னா, பாகிஸ்தானுடைய விவசாய பொருளாதாரம் 80% இந்த சிந்து நதியை நம்பித்தான் இருக்குது அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். அப்போது உன் குடுமி என் கையில் அப்படிங்கும்போதே நீ இந்த லொல்லு பண்ணுறியா அப்படின்னு தானே உங்களுக்கு கேட்க தோணுது. உண்மை அப்படி தான். பாகிஸ்தான்காரனுங்க முட்டா பயலுக அப்படிங்கிறதுக்கு தெளிவான உதாரணம் இது. இந்தியா சிந்து நதி நீரை நிறுத்திய உடனேயே அங்கே பாகிஸ்தான் வற்ற ஆரம்பிச்சதை பார்க்குறோம். சென்ற ஆண்டை விட இந்த வருடம் பாகிஸ்தானுடைய அக்ரிகல்ச்சரல் அவுட்புட், அதாவது விவசாய பொருள் உற்பத்தி கிட்டத்தட்ட 40% குறைந்து விட்டது அப்படிங்கிறாங்க. இது மட்டும் இல்லை, சிந்து நதியை நம்பி பல முக்கிய நகரங்கள் குடிநீருக்காக டிபெண்ட் பண்ணி இருக்கிறாங்க. அந்த நகரங்களுக்கு குடிநீர் தான் ப்ரையாரிட்டி அப்படிங்கிறதுனால குடிநீர் பெருமளவில் அங்கே எடுக்கப்படுது. இதனால் விவசாயம் மேலும் பாதிக்கப்படுது. இது வந்து பயங்கரமான பிரச்சனையை ஏற்படுத்தி இருக்குது பாகிஸ்தானுடைய அரசாங்கத்துக்கு. விவசாயிகள் எல்லாம் இப்போது போர்க்கொடி தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் மெல்ல மெல்ல பாகிஸ்தான் அரசாங்கம் டென்ஷன் ஆகிறத நாம் பார்க்க முடியுது. அதனுடைய ஒரு நீட்சியாகத்தான் இப்பொழுது பிரதமர் நவாஸ் ஷெரீஃப் நமக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு. அவருடைய எச்சரிக்கை வந்து சேர்ந்ததோ இல்லையோ, உடனடியாக இந்தியாவுடைய பதில் கராராக வந்தது நண்பர்களே. இந்தியா வந்து என்ன சொல்லியிருக்குதுன்னா, ஒருவேளை பாகிஸ்தான் இந்தியாவுடைய ஒரு டேம்லேயோ ஒரு சின்ன தாக்குதலையோ நடத்தினா கூட அதற்கு பிறகு பாகிஸ்தானே இருக்காது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி இந்தியா கடுமையான எச்சரிக்கையை திருப்பி எடுத்திருக்குது அப்படிங்கிற பார்க்குறோம். இந்த விஷயம் இப்பொழுது பயங்கர டென்ஷனை உருவாக்கி இருக்குது அப்படிங்கிற பார்க்குறோம். இதற்கிடையே இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க நண்பர்களே. பாகிஸ்தானுடைய அரசாங்கத்துக்கு அந்த நாட்டு இராணுவம் பயங்கரமான ஒரு இக்கட்டை உருவாக்கி இருக்குது அப்படிங்கிறாங்க. பாகிஸ்தான் அரசாங்கம் செயல்படுவது இராணுவத்துக்கு ஒத்து வரல அப்படின்னும், அதனால் நீங்கள் ரிசைன் பண்ணிட்டு போயிருங்க, இல்லைன்னா நாங்கள் எங்களுடைய அரசாங்கத்தை நிரூபிக்குவோம், இராணுவ ஆட்சியை கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு மறைமுகமாக மிரட்டுவதாக செய்திகள் வெளியாகி இருக்குது. அதனால தான் டென்ஷன் ஆகிருக்கிறாரு ஷெபாஸ் ஷெரீஃப் அப்படின்னும். இதுக்கெல்லாம் காரணம் இந்த சிந்து நதியில் தண்ணி வராதது தானே அப்படின்னு, அதை எப்படியாவது இந்தியாவை தண்ணியை ரிலீஸ் பண்ண வச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஷெபாஸ் ஷெரீஃப் பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன காரணமாக வேணாலும் இருக்கட்டும் நண்பர்களே, ஆனால் இந்த முட்டாள் பாகிஸ்தான் அடங்குவது வரைக்கும் இந்தியா ஒரு சொட்டு நீரை கூட பாகிஸ்தானுக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதான் ஒவ்வொரு இந்தியனுடைய எண்ணமாகவும் இருக்குது. அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களும் இப்படி கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வராரு பாகிஸ்தானுக்கு எதிராக. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேறு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.